இது மகிமை நேரம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். மீண்டுமாக இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். நாம் தொடர்ந்து இந்த வாரத்திலே தேவனுடைய ஈவு என்கிற தலைப்பிலே காட்ஸ் கிஃப்ட், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு இயேசு கிறிஸ்து என்று சொல்லி 2 கொரிந்தியர் 9:15 நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தேவன் அருளிய ஈவு. இந்த ஈவை பற்றி அறிந்து கொள்ளும்படியாக இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் அநேக விஷயங்களை நம்மோடு கூட சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்திலே 8 முதல் 12 வசனம் வரை உள்ள வசனங்களிலே இயேசு கிறிஸ்து தன்னை இவ்வாறாக உலகத்திற்கு தன்னுடைய சீஷர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தன்னை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அங்கே பிலிப்பு அவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் கேட்கிறார், பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்று சொல்லி. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், பிலிப்புவே, இங்க பாரு, இவ்வளவு நாள் நான் உன் கூட இருந்தும் உனக்கு தெரியலையா? இவ்வளவு நாள் நான் உன் கூட இருந்தும் உனக்கு தெரியலையே? பிதா என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்ன பாக்குற நீ? என்கிட்ட இருந்து என்ன, நான் என்ன பேசுறேன், நான் என்ன கிரியைகளை செய்கிறேன், இது எதுவுமே நானா செய்யல. இது எல்லாமே என் பிதா செய்ய சொன்னதை தான் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். பிதா என்னோட இருக்கிறார், நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். அவர் எதை செய்கிறாரு, எனக்குள்ள இருந்து அவர் என்ன கிரியை செய்கிறாரோ அதை தான் நீ பாக்குற. நீ என்ன பார்த்தன்னா பிதாவை பார்த்துட்டேன்னு அர்த்தம் என்று சொல்லி தன்னுடைய சீஷர்களோடு அவர் தன்னை குறித்து இப்படியாக வெளிப்படுத்தி காட்டுகிறதை நாம் இந்த வசனங்களிலே பார்க்க முடியும். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்போ தேவனுடைய ஈவாகிய இயேசுவை காணும் பொழுது தேவனை நாம் காண்கிறோம். இப்ப பாருங்க, ஒரு எறும்பு தண்ணியில விழுந்துருச்சு, அது தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்குது. அந்த எறும்பை நம்ம காப்பாத்தணும், எறும்பை காப்பாத்தணும். ஒரு புறா இத மரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கு, சரியா? அப்போ அந்த புறா தன்னுடைய சிறகு அடிச்சு படபடன்னு அப்படி கீழே இறங்கி வந்து அந்த எறும்பை காப்பாத்தணும்னு நினைச்சு வந்ததுன்னா அதால காப்பாற்ற முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த புறா தன்னுடைய ரெக்கையை படபடன்னு அடிச்சு கீழே இறங்கி வரும் பொழுது தண்ணீர் கலங்கும். அந்த எறும்புடைய நிலைமை என்ன ஆகும், அதோட கதி என்ன ஆகும்? அது காப்பாற்ற நினைக்கிற அந்த செயல் நடக்குமா அப்படின்னு யோசித்து பார்த்தா முடியாது. அப்போ நேரடியா அது வந்து செய்ய முடியாது. அப்போ அந்த புறா ஒண்ணு செஞ்சுதான், தன்னுடைய அழகுனால ஒரு ஈரக கொத்தி அப்படியே அந்த தண்ணியில விட்டுதான். அந்த எறும்பு அழகா அந்த இறகு மேல ஏறி அந்த தண்ணில இருந்து தப்பிச்சிட்டான், பாதுகாக்கப்பட்டுட்டான், சரியா? இதுதான் எப்படி பரலோக தேவன் வந்து டைரக்டா நம்ம கிட்ட எப்படி அவர் வந்து காட்டிட முடியும்? அவருடைய மகிமை என்ன, அவருடைய வல்லமை என்ன, அவருடைய கர்த்தத்துவம் என்ன, இது எல்லாத்தையுமே அவர் வந்து அப்படியே மனுஷனுக்கு வெளிப்படுத்தணும்னு நினைச்சா அந்த மனுஷனால் அதை புரிந்து கொள்ளவும் முடியாது, அந்த மனுஷனுக்கு அது பிரயோஜனப்படவும் முடியாது. ஆகவே தம்முடைய சாயலாக ஒரு மாம்சத்தை எனக்கென்று ஆயத்தப்படுத்தினேன் என்று சொல்லி ஒரு இயேசு கிறிஸ்துவை மாம்ச சாயலாக நமக்காக பூமிக்கு அனுப்பி வைக்கிறார். பூமிக்கு அனுப்பி வைத்து அந்த ரோமர்ல நம்ம பார்க்க முடியும், தம்முடைய ஒரே பேரான குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். ஏன் அந்த லெவலுக்கு இறங்கி வரும் பொழுதுதான் மனிதனுக்கு அவர் செய்ய வேண்டிய உதவியை செய்ய முடியும், மனிதனால் அதை அனுபவிக்க முடியும், அந்த நன்மையை அனுபவிக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி தன்னை அந்த அளவுக்கு தாழ்த்தின காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. அப்படின்னா இயேசுவை எப்படியெல்லாம் நம்ம பாக்குறோமோ அதுதான் பிதா. இயேசுக்குள்ள இருக்கிற அன்பை பாக்குறோம், அதுதான் பிதாவின் அன்பு. இயேசுக்குள்ள மனதுருக்கத்தை பார்க்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் அவர் மனதுருகி எப்படி அற்புதங்களை செய்தார், ஒவ்வொருவருடைய கண்ணீரை துடைக்கும்படி அவர் எப்படி மனதுருகினார், இதுதான் பிதாவினுடைய அன்பு. இயேசுவினிடத்திலிருந்து பிசாசை துரத்தும்படி எப்படி வல்லமையும் அதிகாரமும் புறப்பட்டது. அவருடைய வார்த்தை, அவருடைய ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அங்கே அற்புதங்கள் நடந்தது. இதுதான் பிதாவினுடைய காரியமும். அப்போ சீஷர்களோடு இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்களிலே சீஷர்களோடு நடந்து சீஷர்களோடு பழகி அநேக நாட்கள் அவர் அந்த ஒலிவ மலையிலே போய் தங்கி இருக்கிறார். அங்கேதான் அவர் தூங்கி இருக்கிறார். அங்கேதான் பிதாவோடு அநேக நேரம் செலவழித்து ஜெபித்து இருக்கிறார்.
இயேசுடைய வாழ்க்கை பாதையில அந்த மனிதனாய் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களை பார்த்தால் அவர் அநேக நாட்கள் அவர் ஊழியத்தை ஆரம்பித்த பிற்பாடு அவர் சீஷர்களோடு தான் அவருடைய நேரங்களை செலவிட்டிருக்கிறார். தன்னை முழுவதுமாக பிதாவிடத்திலிருந்து இறங்கி வந்த தேவகுமாரனாகி தன்னை முழுவதுமாக அவர்கள் புரிந்து கொள்ளும்படி, அவர்கள் அறிந்து கொள்ளும்படி அவர்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். பாருங்களேன், இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா எழுதின சுவிசேஷங்கள்ல அவருடைய வல்லமை குறித்து நிறைய எழுதியிருக்கும், அவருடைய அற்புதங்களை குறித்து நிறைய எழுதியிருக்கும், அவருடைய வாழ்க்கையை குறித்து நிறைய எழுதியிருக்கும். ஆனா அருமையா ஒரு ஊழியக்காரர் சொல்லி கொடுத்தாரு, இந்த யோவான் சுவிசேஷத்துல மாத்திரம்தான் இயேசு தன்னை குறித்து நிறைய காரியங்களை வெளிப்படுத்தி சொல்லி இருக்கிறார் அப்படின்னு. அதுலதான் அவர் சொல்றாரு, நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன் சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லுகிறார். நான் பிதாவினிடத்திலிருந்து வந்தேன், நான் வானத்திலிருந்து இறங்கின அப்பம், நானே ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். நானே ஆடுகளுக்கு வாசல் என்று சொல்லுகிறார். ஒருவன் என் வழியை சென்றால் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லி அநேக விஷயங்களை தன்னை குறித்து சீஷர்களுக்கு வெளிப்படுத்துகிற விஷயங்கள் எல்லாம் இந்த யோவான் சுவிசேஷத்துல தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இது 4 சுவிசேஷங்களிலும் இது அவ்வளவு விசேஷித்தமான ஒன்றாக நாம் பார்க்க முடியும். அப்போ இயேசுவை காண்கிறவர்கள் இயேசுவில் பிதாவை காண முடியும். அப்போ இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி அந்த காட்டத்தை மரத்திலே ஏறின சகேவை குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவன் பார்க்கும் பொழுது அவர் சகேவை சீக்கிரம் இறங்கி வா, நான் உன்னோடு தங்க வேண்டும் என்று. மற்றவர்கள் எல்லாம் அவனை ஒரு பாவியா பாக்குறாங்க, குற்றவாளியா, ஒரு கொடுமையானவனா பாக்குறாங்க. ஆனா இயேசு இறங்கி வர சொல்லி அவனோடு போஜனம் பண்ணும்படி சொல்லுகிறார். அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுகிறார். அவர் யாரா இருந்தாலும் அவருடைய உள்ளம் ரட்சிப்பை கொடுக்கும்படி, நேசிக்கும்படியான உள்ளம் தான் அவருக்குள்ள இருக்கிறது. ஆகவே வரத்திலிருந்து வந்த ஈவாகிய அந்த இயேசுவை பெற்றுக்கொண்ட நம்முடைய உள்ளத்திலும் இந்த இயேசு கிறிஸ்துவுடைய குணாதிசயங்கள் வெளிப்படுமானால் மக்கள் நம்மிடத்திலே தேவனை காண முடியும், மற்றவர்கள் நம்மிடத்திலே தேவனை காண முடியும். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி இயேசுவால் சொல்ல முடிந்தது என்று சொன்னால், அவர் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வந்தவர், பிதாவோடு ஒன்றா இருந்தவர், பிதாவோடு நேரத்தை செலவழித்தவர், இரவெல்லாம் பிதாவினிடத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தவர், பிதாவோடு தனித்திருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய அனுபவமா இருக்கும் பொழுது நம் மூலமாக அநேகர் இயேசுவை பார்க்க முடியும், நம் மூலமாக அநேகர் இயேசுவண்டை கிட்டி சேர முடியும். எல்லாரையும் நேசிக்கிற இருதயம் இயேசுவின் இருதயம், எல்லார் மேலும் மனதுருக்கம் உள்ளவர். அவர் பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை வெறுத்தாலும் பாவிகளை நேசிக்கிறார். அப்படிப்பட்ட அன்பு தெய்வம் இயேசு நமக்காக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிற இந்த வேதத்தின் இந்த வார்த்தைகளை நாம் வாசிப்போமானால், இந்த வேதத்தோடும் இந்த வார்த்தைகளோடும் நம் நேரத்தை செலவிடுவோமானால், இந்த நல்ல ஈவாகிய இயேசுவை நாமும் அநேகருக்கு வெளிப்படுத்தி காட்ட முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்துல நீர் எங்களோடு கூட பேசின அன்புக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தேவனுடைய ஈவாக வெளிப்பட்ட தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து நீர் ஆண்டவரே இந்த யோவான் சுவிசேஷத்தில் இருந்து உம்மை குறித்து அநேக விசேஷங்களை வெளிப்படுத்தி காட்டினீர். உம்மை குறித்து சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியான கிருபைகளை தந்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. இதே போன்ற ஒரு உம்மை வெளிப்படுத்துகிற, நீர் பிதாவை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது போல உம்மை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நாங்களும் வாழும்படி நீர் எங்களை குறித்து சித்தமுள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அதை நாங்கள் அறிந்து கொண்டவர்களாக, அதை எங்களுடைய மனதிலே யோசிக்கிறவர்களாக, உணர்கிறவர்களாக வெளிப்படுத்தி காட்டும்படியான கிருபையை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை